வணக்கம். மாநில செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஏழை மக்களின் நலனுக்காக பணியாற்றுவதே தமது வாழ்க்கையின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பணிகளை அங்கீகரித்து 27 நாடுகள் அவருக்கு உயரிய விருதுகளை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவை வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஏழை மக்களின் நலனுக்காக பணியாற்றுவதே தமது வாழ்க்கையின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தாரில் ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு குடும்பத்தின் தூணாகவும் பெண்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். மகளிர் நலனை கருத்தில் கொண்டு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்புக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்றும் பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஏழை, இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே அவர்களின் மேம்பாட்டில் தமது அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இதற்கிடையே பெண்களின் நலனுக்காக பிரதமர் தொடங்கி வைத்த இயக்கத்தின் கீழ் நாள்தோறும் 1 லட்சம் பெண்கள் பயனடையும் வகையில் நாடு முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவை வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் இத்தகைய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 75வது பிறந்த தினத்துல இன்றைக்கு செப்டம்பர் 17 அக்டோபர் 2 வரலும் இந்த 2 வாரங்கள் முழுமையாக சேவை வாரமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படும். இந்தியா முழுவதும் நம்முடைய தாய்மார்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் இந்த முகாம்கள்ல பலனடைகிற விதத்துல இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் இந்த இயக்கத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஆரோக்கியமான பெண்கள் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று மத்திய அரசால் நடத்தப்படும் மருத்துவ முகாம் இன்று தருமபுரி மாவட்டத்தில் 9/2025 முதல் 2/10/2025 வரை 15 நாட்களுக்கு இந்த மருத்துவ முகாம் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் நடத்தப்படும். இந்த மருத்துவ முகாம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என் பேர் தேன்மொழி. நான் ஓமநத்தத்துலேருந்து வரேன். மத்திய அரசின் சிறப்பு மருத்துவ முகாம் இங்கே நடைபெறுது. நாங்கள் செக்கப்புக்காக தருமபுரிக்கு போகணும். ஆனால் அங்கேருந்து சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் இங்கே வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளட் செக்கப் பண்ணுறாங்க, பிபி எல்லாம் செக் பண்ணுறாங்க, ஸ்கேனிங் பண்ணுறாங்க, கர்ப்பிணிகளுக்கு மதிய சாப்பாடும் கொடுக்குறாங்க. எல்லா வசதியும் நல்லா பண்ணி தராங்க. நாட்டு மக்களின் நலனுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஓய்வின்றி பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய பிரதமரைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 27 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் என்று எச்சரித்தார்.
நம் நாட்டு விவகாரங்களில் மூன்றாவது நாடு தலையிட எப்போதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். சர்தார் வல்லபாய் பட்டேலை போல் உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக இந்தியா விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு அநேக இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வடகோடி தமிழக மாவட்டங்களான நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், மத்திய மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த வரும் 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 2 உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தொழிலாளர்கள் ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கங்கர் செவல்பட்டி கிராமத்தில் திவ்யா என்ற பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு உற்பத்தி பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அப்போது பென்சிரக பட்டாசு தயாரிக்க தேவையான ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் 2 அறைகள் தரைமட்டமானது. இந்த விபத்தில் கௌரியம்மாள் என்ற பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த தொழிலாளர்கள் காளிமுத்து, அவரது மனைவி மகேஸ்வரி, குமரேசன், மாரியம்மாள், மேகலை, சிவரஞ்சனி, சுப்புலட்சுமி, ஜெயலட்சுமி ஆகிய 8 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 100% தீக்காயமடைந்த காளிமுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பட்டாசாலை வெடிவிபத்து காரணமாக சோமசுந்தரம் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். மாவட்டச் செய்திகள். நாமக்கல்லில் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மத்திய அரசின் சென்னை மண்டல மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு திட்டங்களின் விழிப்புணர்வு முகாம் மற்றும் கண்காட்சியை சார் ஆட்சியர் திரு ஆயுஷ் குப்தா இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயுர்வேத தின பேரணியை ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 84.85 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்டிம் பங்கல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். குரோவேஷியாவின் ஜாக்ரபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் ஜாங் ஜின்னை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை மக்களின் நலனுக்காக பணியாற்றுவதே தமது வாழ்க்கையின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பணிகளை அங்கீகரித்து 27 நாடுகள் அவருக்கு உயரிய விருதுகளை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவை வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில்
போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.